நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. தெனாடுடைய சிவனுக்கு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று எண்ணி உன்னை தேடி வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே. என் அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையின் இல்லத்தில் இப்பொழுது ஒரு துக்கமான செய்தி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதை முழுமையாக பார் என் தங்கமே. உன் துணையின் இல்லத்தில் வாழ்வா சாவா என்று ஒரு நிலையில் ஒருவர் இருக்கின்றார் என் தங்கமே. நிச்சயம் அவர் உன்னுடைய துணை அல்ல என் தங்கமே. நீ தவறாக எண்ணிவிடாதே என் குழந்தையே. உன் துணையின் வீட்டில் இருக்கும் யாரோ ஒருவர்தான் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ, யார் அவர் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள்தான் இந்த நிலையில் இருக்கிறார்கள் என் பிள்ளையே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் அனைவருக்குமே நான் உரிய நேரத்தில் தண்டனையை அளித்து விடுவேன் என் தங்கமே. அவர்கள் நலமாகத்தானே இருக்கிறார்கள். நான் தானே இங்கு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். இந்த கடவுளுக்கு கண்ணில்லையா? நான் படும் வேதனைகள் அனைத்தும் இந்த இறைவனுக்கு தெரியவில்லையா என்று மட்டும் எண்ணிவிடாதே என் தங்கமே. எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் என்று நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது என் தங்கமே. அதுபோலதான் இதுக்கும் உரிய நேரம் வரும்பொழுது அவர்களுக்குரிய தண்டனையை நான் அளித்து விடுவேன் என்று உனக்கு நன்றாக தெரியும் என்று நான் இருக்கின்றேன் என் தங்கமே. அதை தெரிந்து கொள் என் தங்கமே. அதனால்தான் அவர்களுக்கு இந்த தண்டனை நான் இப்பொழுது கொடுத்து விட்டேன் தங்கமே. என் பிள்ளையே, எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசை என் தங்கமே. யாரிடமும் திட்டு வாங்கியும் அடி வாங்கவும் அல்லது அடிமையாகவோ இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நிச்சயமாக நான் உனக்கு உருவாக்கி தரமாட்டேன் என் தங்கமே. என் தங்கம் எப்பொழுதுமே ஒரு தனியான காட்டில் இருந்தால் கூட அவர் தன்மானத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உன் அப்பன் என் தங்கமே. உன்னை நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிட மாட்டேன் என் தங்கமே. நான் உனக்கு உருவாக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையை தந்துவிடவே மாட்டேன் என் தங்கமே. அப்படி இதற்கு முன்னால் நடந்து இருந்தால் அப்பொழுது என்னை நீ தஞ்சமடைவும் இல்லை, நான் என்னை நீ வணங்குவதும் இல்லை என் தங்கமே. என்னுடைய பக்தராக நீ ஆன பின்னரும் என்னை நீ வணங்க ஆரம்பித்த பின்னரும் உன் வீட்டில் இது நிச்சயமாக நடக்க விட மாட்டேன் என் தங்கமே. உனக்கு இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்க விடமாட்டேன் என் தங்கமே. அவர்கள் வீட்டில் நிச்சயம் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் என் தங்கமே. அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் யாரோ ஒருவன்தான் இப்பொழுது வாழ்வா சாவா என்று இருக்கிறார்கள் என் தங்கமே. ஆனால் நிச்சயம் என் பிள்ளைக்கு இதை பற்றி எந்த கவலையும் இருந்துவிடக்கூடாது. எந்த கவலையும் நீ பட்டுவிடக்கூடாது என் தங்கமே. உன்னை கண்கலங்கி வைத்த, உன்னை கண்ணீர் வர வைத்த அவர்களுக்கு இது தேவை என் தங்கமே. நிச்சயம் அவர்கள் வாழ்வார்கள். உன் துணையுடன் நீ வாழ்வதை அவர்கள் பார்ப்பார்கள் என் தங்கமே. உன் துணையுடன் நீ இணைந்து வாழ்வீர் என் தங்கமே. அதற்கான சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தந்து விடுவேன் என் தங்கமே. அவர் மிகவும் மனம் உடைந்து விட்டார் என் தங்கமே. நிச்சயமாக உன் கஷ்டப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உன் அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன். அவர்களை என்னிடம் விட்டுவிடு என் தங்கமே. அவர்கள் முன் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து உன் அப்பன் நான் அழகு பார்ப்பேன் என் தங்கமே.
நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு விடிவு காலத்தை உனக்கு கொடுத்து விடுவேன் என் தங்கமே. அதற்கான சந்தர்ப்பத்தை தான் உனக்காக நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அதை உருவாக்கி உன்னிடம் தருவேன் என் தங்கமே. சந்தோஷமாக இரு. உன் அப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்ன வேண்டுமானாலும் உனக்கென்று செய்வேன் என் தங்கமே. எப்பொழுது நானே கதி என நீ நினைத்தாயோ அப்பொழுதே நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்று நீ முழுமையாக நம்பு என் தங்கமே. இந்த நம்பிக்கையிலே உன் அப்பன் உன்னிடம் குடியிருக்கின்றேன் என் தங்கமே. உன் மனதில் குடியிருக்கும் உன் அப்பனை என்றும் ஏமாற்றி விடாதே. இவர் நம்மிடம் இல்லை, ஏதோ இவரும் ஒரு கல்தான் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. நம்பிக்கையில்தான் நான் வாழ்கின்றேன் என் தங்கமே. என் பக்தி உன் பக்தி நிச்சயம் உண்மையாக இருக்கும் பொழுது, நான் இருக்கும் வரை யாராலும் உன்னை பிரித்து வாழ வைத்து விட முடியாது. உனக்கு கஷ்டங்களை தந்துவிட முடியாது. என்ன வேண்டினாலும் அதை உன் அப்பன் தாமதப்படுத்துவேனோ தவிர நடத்தியே தந்து விடுவேன் என் தங்கமே. எல்லாவற்றிற்கும் ஒரு கால நிர்ணயம் இருக்கின்றது. அந்த காலத்திற்காக மட்டும்தான் உன் அப்பன் காத்திருப்பேனோ தவிர அதை உனக்கு நடத்த வேண்டாம் என்ற எண்ணம் என்னிடம் இருந்ததில்லை என் தங்கமே. எதையும் நடத்தி உனக்கு நல்லதையே செய்வேன் என் தங்கமே. நான் இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் உன்னை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ யாராலும் முடியாது என் குழந்தையே. எந்த ஒரு கஷ்டத்திலும் உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருப்பேன் என் குழந்தையே. எல்லாவற்றிற்கும் என்னை நம்பியிருக்கும் உன்னை நான் என்றும் கைவிட்டு விடமாட்டேன் என் தங்கமே. உன் துணையும் உன் மனதை இப்பொழுது புரிந்து கொண்டார். அவருக்கு அனைத்தையும் புரிய வைத்து விட்டேன் என் குழந்தையே. எவ்வாறெல்லாம் உன்னை தப்பாக நினைத்தாரோ அதையெல்லாம் அவர் மனதிலிருந்து அழித்து அவருக்கு அதையெல்லாம் புரிய வைத்து விட்டேன் என் தங்கமே. உன் மீது எந்த தவறும் கிடையாது. நீ ஒரு அப்பாவியே என்பதை அவரும் புரிந்து கொண்டார் என் குழந்தையே. உன்னிடம் வர அவரும் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார். அதற்கு உரிய நேரத்தில் அவர் உன்னையே வந்தடைவார் என் தங்கமே. எதையெதையோ நினைத்து சிந்தித்து உன் நேரங்களை வீணாக்காதே. அனைத்தையும் உன் அப்பன் நான் சரி செய்து விடுவேன் என் தங்கமே. என்னிடம் விட்டு நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எதிர்கொள் என் தங்கமே. அதிலும் உன் அப்பன் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை உச்சியில் அமர வைத்து அழகு பார்ப்பேன் என் தங்கமே. உன்னை நான் காப்பேன் என் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. வாழ்க வளமுடன். அனைவரையும் வளத்துடன் பார்த்து கொள்ளும் என் அப்பன் ஈசனுக்கு நான் என்றும் அடிப்பணைதவள்தான். ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. வாழ்க வளமுடன்.